அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒவ்வொரு இந்துக்களும் பார்க்க வேண்டிய பதிவு. ஒவ்வொரு இந்துக்களும் இந்த காணொலியை பார்த்து விழிப்புணர்வு அடைவதோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும். அடியன் ஒரு நாள் பாரத தேசத்துல தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்து கிருஷ்ணன் வகை சமுதாயத்தினுடைய பாப்புலேஷன் என்ன அப்படிங்கறத, மக்கள் தொகை என்ன அப்படிங்கறது பாக்குறதுக்கு வேண்டி கூகுள் இணையதளத்துல சர்ச் பண்ணேன். அதுல ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலை நான் பார்த்தேன். அதை உங்க கூட பகிர்றதுக்கு வேண்டிதான் அந்த காணொலி. பாருங்க, நான் கூகுள் போறேன். அதுல ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்தேன் கிருஷ்ணன் வகை பாப்புலேஷன் இருக்கு. அதை கிளிக் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வருது, ஓவர்வியூன்னு சொல்லி. The Krishnan Vaga population in India is estimated to be around 66,000 to 67,000 people இருக்கிறாங்க. அதாவது 66,000 67,000 பேர் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அதே கீழே பாத்தீங்கன்னாக்கா ஷோ மோர் போட்டு அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, அதுல கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜோஷுவா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க. அதுல கிருஷ்ணன் வகை இந்தியா பீப்புள் குரூப் ப்ரொஃபைல் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா கிருஷ்ணன் வகை சமுதாயத்தை பத்தி அந்த ஜோஷுவா ப்ராஜெக்ட் பண்றவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஃபுல்லா வருது. Joshua project, Krishnan Vaga in India. The Krishnan Vaga have only been reported in India. The Krishnan Vaga சமுதாயம் இந்தியாவில் மட்டும்தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. பாப்புலேஷன் 67,000 போட்டிருக்கு. மெயின் லாங்குவேஜ் மலையாளம் போட்டிருக்கு. லார்ஜஸ்ட் ரிலிஜன், அதாவது இருக்கக்கூடிய இந்துவிசத்துல இருக்கிறாங்க 100% பேர் அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்டியானிட்டி அதுல இருந்து 0%. எவாஞ்சலிக்கல்னாக்கா அந்த அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க அவங்களும் 0% தான் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைல், இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வழி இன் ஸ்பீக் தமிழ், மருமக்கள் வழி இன் ஸ்பீக் மலையாளம்னு போட்டிருக்கிறாங்க. மக்கள் வழி தாயம், மருமக்கள் வழி தாயம் இல்லையா, டீட்டெயில்ஸை கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் தேர் லிவ்ஸ் லைக்னு போட்டிருக்கு, வாட் தேர் பிலீவ்ஸ் இதை நம்புறாங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். வாட் ஆர் தேர் நீட்ஸ், அவங்களுடைய தேவைகள் என்ன? த கிருஷ்ணவர் பீப்புள்ஸ் நீட் த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் so they can experience his spiritual, economic and social blessings. அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாம் மதம் மாத்தணுமா, அவருடைய அருளால நாம எல்லாம் மதம் மாறி போகணுமா. அப்பதான் நம்ம பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது கீழே பாருங்க பிரேயர் பாயிண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். பிரேயர் that the council leader come to Jesus Christ and lead their community into the disciple making movement. அதாவது அவங்க கம்யூனிட்டியை வந்து இந்த ஊர் பொறுப்பாளர்களும், இந்த கவுன்சில் லீடர்ஸ்னா ஊர் பொறுப்பாளர்கள் வந்து இயேசுட்ட ப்ரேயர் பண்ணணும், மக்களை எல்லாம் கூட்டு வந்து ப்ரேயர் பண்ணணும், அவங்களை எல்லாம் இயேசுவின் வழியில மதம் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்றத இவங்களுடைய அந்த தகவல். இதுக்கு அர்த்தமே அதுதான். இதை நீங்க இது தமிழ்ல கூட பார்க்கலாம் பாருங்க. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், ஆல்ரெடி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்ததுதான். டிரான்ஸ்லேட் தமிழ் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இந்தியாவில் கிருஷ்ணன் வகா மக்கள் தொகை, முக்கிய மொழி, மிகப்பெரிய மதம் கிறிஸ்தவர்கள், சுவிசேஷமானவங்க யாரும் இல்லை, 0. நேரம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே பார்த்தீங்களா ஜோஷுவா திட்டம் இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்களா நம்ம மக்கவாலி மருமக்கவாலின்னு போட்டிருக்காங்க. அது டிரான்ஸ்லேட் பிரச்சனை. மக்கள் வழி மருமக்கள் வழி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களின் நம்பிக்கை, இந்து மதம், அவர்களின் தேவைகள் என்ன பார்த்தீங்களா. அந்த தேவைகள் என்ன, பிரார்த்தனை புள்ளிகள், இந்த 2 பாயிண்ட் இருக்கு. அவர்களின் தேவைகள் என்ன? கிருஷ்ணன் வகா மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மாற்றும் சக்தி தேவை. அதனால் அவர்களுடைய ஆன்மீக, பொருளாதார மற்றும் சமூக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியுமா? இயேசு வந்து மதம் மாத்தினாதான் நாம இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? 33 கோடி தேவர்களும் கிருஷ்ணனும் கொடுக்க முடியாத அந்த முன்னேற்றத்தை தான் இயேசு கொடுக்க போறார். அடுத்த பாருங்க, பிரார்த்தனை புள்ளிகள் சொல்லி சபை தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தங்கள் சமூகத்தை சீடர்களை உருவாக்கும் இயக்கமாக வழி நடத்த ஜெபியுங்கள். அவர்களுக்கு சுவிசேஷ பொருட்கள் எளிதில் கிடைக்க ஜெபியுங்கள். தொழிலாளர்கள் மற்றும் பரிந்துரையாளர்களுக்கான பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரே இரட்சகரிடம் அவர்களை வழிநடத்தும் ஆன்மீக பசிக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு போட்டு இந்தியாவில் உள்ள கிருஷ்ண வகைக்கான வேத பிரார்த்தனைகள் அப்படின்னு போட்டு கிருஷ்ண வகைக்காக வேத பிரார்த்தனைகள். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. மதம் மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து எல்லா இந்துக்களும் விழிப்புணர்வு அடையணும். மதமாற்றம் பண்ண வராங்க அப்படின்னாக்கா அவங்க தீவிரமா கடுமையா எதிர்க்கணும். நம்முடைய சமுதாயங்களில் இருந்து, ஒவ்வொரு இந்து சமுதாயங்களில் இருந்து, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஒருத்தங்க கூட கிறிஸ்தவரா மதம் மாத்துறதுக்கு, நாம் மதம் மாறி போறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது. அதுல நம்ம தெளிவா இருப்போம். இந்த காணொலியை எல்லா இந்துக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். இதுல இருந்து விழிப்புணர்வு ஆகும். இந்த மாதிரி எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு யாரும் பல பேர் கவனிக்காத தகவலாக கூட இருக்கலாம். இதை பல பேர்கிட்ட இந்த தகவலை பகிரணும். இந்த மதமாற்ற மோசடியில இருந்து நாம விழிப்புணர்வு அடையணும். ஹிந்துவாகவே பிறந்தோம், ஹிந்துவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், செத்தாலும் ஹிந்துவாகத்தான் சாவும் அப்படின்ற சபதத்தை அனைவரும் மனசுல வச்சுக்கணும்.
நன்றி, வணக்கம். வந்தே பாரத மாதரம்.